ஹலோ எவ்ரிஒன். இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா அசென்ச்சர் இருக்கு இல்லையா, அசென்ச்சரில் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதுதான் என்ன ரோல் அப்படின்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட். இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்து கிராஜுவேட்ஸில் நீங்கள் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். 4 இயர் கோர்ஸ் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பிசிஏ பிஎஸ்சி கூட பண்ணியிருக்கலாம். அப்புறம் பிகாம், பிஏ, அப்புறம் பிஎம்எஸ், பிபிஎஸ், பிஎஃப்எம், பிபிஐ, பிஏஎஃப், பிஎட்டில் அதான் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பிஎம்எம், பிஎஃப்ஏ இது மாதிரி என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி எம்காம், எம்எஃப்ஏ எல்லாமே பண்ணியிருக்கலாம். இதில் வந்து நீங்கள் பாஸ் அவுட் வந்து 2023 இதில் பாஸ் அவுட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு 2024 நீங்கள் வந்து இப்போது கரஸில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், ஓகேவா? அப்புறம் இதில் சேலரி என்ன அப்படின்னா 3.5 அதாவது 3,44,000 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. லொக்கேஷன் வந்து எப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கோயம்புத்தூர், குர்காம், பூனே, கொல்கட்டா, நாக்பூர், இந்தூர், மும்பை, ஜெய்ப்பூர் இதெல்லாம் இருக்குது. நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதை பொறுத்து எங்கே வேக்கன்சி இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து நமக்கு வந்து டெஸ்ட் லிங்க் வரும், ஓகேவா? என்ன டெஸ்ட் லிங்க் அப்படின்னா ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, ஆப்டிடியூட் வந்து எழுதணும். ஆப்டிடியூட் எழுதுனதுக்கப்புறம் அதில் அப்போவே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போவே வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கோடிங் ரவுண்டு இருக்கும். அந்த கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ணணும். இது ரெண்டுமே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு 2 to 3 டேஸ்க்கு கழித்து இல்லைன்னா ஒரு 1 வீக் கூட எடுக்கும். எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும். அப்படி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து அடுத்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அது வந்து எப்படின்னா டெஸ்ட்டு நடக்கும். அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க, ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அதை கரெக்டாக நான் வந்து கேட்ச் பண்ணி என்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து வைப்பாங்க. இன்டர்வியூஸும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் அண்ட் கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மற்றது கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவும் தேவையில்லை. 0 monthsலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் 11 months அது கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.